வணக்கம். வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. சமீபத்தில் இந்திய பிரதமர் அவர்கள் மொரீஷியஸ் நாட்டிற்கு சென்றதும் அங்கு இந்திய அரசிற்கும் மொரீஷியஸ் நாட்டிற்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது மற்றும் மொரீஷியஸ் நாட்டின் உயர்ந்த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இந்திய பிரதமர் அவர்களுக்கு வழங்கப்பட்டதும் என்று பல்வேறு கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமான செய்திகளை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். மொரீஷியஸ் நாட்டை பொறுத்தவரை ஆப்பிரிக்க கண்டத்தின் கிழக்கு பகுதியில் மேற்கு இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு தீவு நாடாக உள்ளது மற்றும் மொரீஷியஸ் நாடு ஆப்பிரிக்காவின் சிங்கப்பூர் என்று அழைக்கப்படுகின்றது. 1834 முதல் 1924 ஆண்டு வரை இந்தியாவின் பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு இந்த பகுதிகளிலிருந்து ஏராளமான தொழிலாளர்கள் கப்பல் மூலமாக மொரீஷியஸ் நாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டனர் அந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில். 1968 மார்ச் 12ஆம் தேதி பிரிட்டனிடமிருந்து மொரீஷியஸ் விடுதலை பெற்றது. ஸோ இந்த மார்ச் 12ஆம் தேதி தான் ஒவ்வொரு வருஷமும் மொரீஷியஸ் தேசிய தினமாக, விடுதலை தினமாக, நேஷனல் டேவாக கொண்டாடி வருகின்றது. மொரீஷியஸ் நாட்டில் மொத்த மக்கள் தொகை 13 லட்சம் பேர். இதில் கிட்டத்தட்ட 70% பேர் இந்திய வம்சாவளியினர், இங்கிருந்து பல்வேறு மாநிலங்களில் சென்றவர்கள். ஸோ மொரீஷியஸ் நாட்டின் மொத்த மக்கள் தொகை 13 லட்சம். அதில் 70% பேர் இந்திய வம்சாவளியினர். அதில் 12% பேர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்றும் கூறப்படுகின்றது. இதிலும் குறிப்பாக மொரீஷியஸ் நாட்டோட ரூபாய் தாளில் 3 மொழிகள் இடம்பெற்றுள்ளது. அதில் ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ் என்ற முதல் ஆங்கிலம், பிறகு தமிழ், அப்புறம் ஹிந்தி என்ற வரிசையில் மொரீஷியஸ் நாட்டோட ரூபாய் தாள் கரன்சி நோட் அச்சிடப்படுகின்றது. இந்த சூழலில் தான் இந்திய பிரதமர் அவர்கள் மொரீஷியஸ் நாட்டின் 57வது நேஷனல் டே, 57வது சுதந்திர தினத்தில் பங்கேற்பதற்காக சிறப்பு விருந்தினராக மொரீஷியஸ் சென்றுள்ளார். அங்கே அதோட மொரீஷியஸ் நாட்டோட தலைநகர் போர்ட் லூயிஸில் அந்த நாட்டோட அதிபர் மற்றும் பிரதமர் அவர்கள் இந்திய பிரதமர் அவர்களை வரவேற்றுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஒப்பந்தங்கள், ஒரு முக்கியமாக 8 ஒப்பந்தங்கள் மொரீஷியஸ் மற்றும் இந்தியா இடையே கையெழுத்தாகியுள்ளது. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு மொரீஷியஸ் நாட்டின் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, மொரீஷியஸ் நாட்டின் உயர்ந்த குடிமையல் விருது என்று அழைக்கப்படும் த கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்டு கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன் அப்படிங்கிற ஒரு மொரீஷியஸ் நாட்டோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, இந்த விருதை பிரதமர் மோடி அவர்களுக்கு அந்த நாடு இந்த வழங்கி சிறப்பித்துள்ளது. இந்திய பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 20 நாடுகளோட அந்த நாட்டோட உயர்ந்த சிவிலியன் அவார்டை வாங்கியிருக்காங்க. ஸோ இதற்கு முன்பு நம்ம நாட்டில் இந்தியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டுன்னு சொல்லும்போது நாம் பாரத ரத்னாவை சொல்லலாம். இந்தியாவில் வழங்கப்படும் மிக உயர்ந்த குடிமையல் விருது, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு பாரத ரத்னா. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இருக்கும். நம்ம இந்திய நாட்டின் உயர்ந்த சிவிலியன் அவார்டான பாரத ரத்னா விருது நெல்சன் மண்டேலா போன்ற வெளிநாட்டு தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பிற நாடுகளோட உயர்ந்த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டும் வெளிநாட்டு மற்றும் சர்வதேச தலைவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு இதுவரை 20 நாடுகளோட அந்த நாடுகளோட உயர்ந்த சிவிலியன் அவார்டு வழங்கப்பட்டுள்ளது. இப்போ மொரீஷியஸ் வழங்கியுள்ள இந்த விருது 21வது சர்வதேச விருது நம் இந்திய பிரதமர் பெறுவது. இந்த மொரீஷியஸ் வழங்கும் விருதானது முதல் இந்தியர், இந்த விருதை பெறும் முதல் இந்தியர் மற்றும் இந்திய பிரதமராக இவங்க இருக்காங்க. அது மட்டும் இந்த மொரீஷியஸின் உயர்ந்த விருது பெறும் 5வது உலக தலைவராகவும் உள்ளார். மற்றும் இந்த பயணத்தின் போது 57வது மொரீஷியஸ் நாட்டின் தேசிய தினத்தில் பங்கேற்ற இந்திய பிரதமர் அவர்கள் மொரீஷியஸ் நாட்டை மினி இந்தியா என்று குறிப்பிட்டுள்ளார். கண்டிப்பாக வரும் காம்படிட்டிவ் எக்ஸாம் வர காலத்தில் கரண்ட் அஃபேர்ஸில் இந்த மாதிரியான கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்திய பிரதமர் ஒருவர் எந்த நாட்டை மினி இந்தியா அல்லது குட்டி இந்தியா என்று அழைத்தார்னு கேட்டால், இப்போ தற்போது பாரத பிரதமர் மோடி அவர்கள் மொரீஷியஸ் நாட்டை அதோட 57வது சுதந்திர தினத்தில் பங்கேற்ற போது அந்த நாட்டை மினி இந்தியா என்று குறிப்பிட்டார். மற்றும் இந்த பயணத்தில் இந்தியா மற்றும் மொரீஷியஸ் நாடுகளுக்கிடையே 8 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை உள்நாட்டு கரன்சியில் மேற்கொள்கிறதுக்கு இந்திய ரிசர்வ் வங்கியும் மொரீஷியஸ் நாட்டோட மத்திய வங்கியும் ஒப்பந்தம் செய்துள்ளார்கள். மற்றும் பார்த்திங்கன்னா நீர் கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதியளிக்க மொரீஷியஸ் மற்றும் பாரத ஸ்டேட் பேங்க் இடையே ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது.
இப்போ மொரிஷியஸ் நாட்டோட புதிய நாடாளுமன்றத்தை கட்டுவதற்கு இந்தியா உதவி செய்யும் என்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. உள்ளிட்ட ஒரு 8 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. ஏற்கனவே இந்திய பிரதமர் அவர்கள் 2015ஆம் ஆண்டு மொரிஷியஸ் நாட்டின் தேசிய தினத்தில் பங்கேற்றார். அதைத் தொடர்ந்து 2வது முறையாக 57வது மொரிஷியஸ் நாட்டின் சுதந்திர தினத்தில் இந்திய பிரதமர் அவர்கள் பங்கேற்றுள்ளார்.